ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரீயூஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் வாட்டர் கேன் இருக்குது பாருங்கள், அந்த கேனை வச்சு தாங்க. நம்ம வீட்டில் ஒரு கேனாவது அது எது டேமேஜாக இல்லை ரொம்ப பழசாக போன கேன் வந்து இருக்குங்க. அந்த கேனை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனிமேல் தூக்கி போடாமல் அதை சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்க முடியும். நான் இன்றைக்கி 2 கேன் வச்சு 2 ரீயூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த ஐடியா விருப்பமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ண பாருங்கள், மேலே அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பிறகு இப்படி தாங்க இருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த பெரிய பீஸ் இருக்குது பாருங்கள், கீழே உள்ள பீஸு அதுலேயுமே வந்து இந்த அளவுக்கு நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதையுமே கட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண பீஸை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ரெண்டாவதாக கட் பண்ண பாருங்கள், அந்த பீஸை வச்சிடணுங்க. வச்சுட்டு இது கரெக்டாக வந்து சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஒட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் வந்து யூஸ் பண்ணி இதை அப்படியே வந்து ஒட்டிக்கோங்க. ஃபெவிக்விக் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கோங்க. அதனால் நீங்கள் தாராளமாக ஃபெவிக்விக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தாங்க இருக்கும், நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம இதை இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் இதுக்கு பெயிண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் இந்த சைடில் சின்ன சின்ன ஹோல் போட்டுக்கணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு விட்டு சின்ன சின்ன ஹோலாக போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க. இதில் நம்ம மணல் கொட்டி அழகாக செடியெலாம் வச்சுக்கலாங்க. இப்போ நான் வந்து கற்றாழை செடி வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. பக்கத்தில் உள்ள தொட்டியும் பாருங்கள், பூத்தொட்டியும் அதை விடவும் நம்ம ரெடி பண்ண இந்த தொட்டி வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. இதை மாதிரி நீங்கள் கலர் கலராக பெயிண்ட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். செடிங்கள்லாம் வைக்கும்போது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு கேன் வச்சு இன்னொரு ஐடியா பார்க்கலாம். இந்த ஐடியாவுக்கு நம்ம ஃபஸ்ட் ஐடியாவுக்கு மேலே இந்த மாதிரி கட் பண்ணோம்ல, அதே போலவே இந்த கேனையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பிறகு இப்போ இந்த மேல் பீஸை வந்து கீழே வச்சுட்டு கீழ் பீஸை மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு இது உள்ளே வந்து லைட்டாக வந்து கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு ரவுண்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை உள்ளே வந்து அப்படியே ஃபிட் பண்ணிடுங்க. அடியில் உள்ள வாய்ப்பகுதியை வந்து உள்ளே இருக்கிற மாதிரி அப்படியே வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நான் இப்படி வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன்ட்டு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஏதாவது பெயிண்ட் பண்ணாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிளாத்தை வச்சு கவர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கார்ட்போர்டு வந்து கட் பண்ணியிருக்கேன். வேஸ்ட்டான கார்ட்போர்டு 2 பீஸாக கட் பண்ணி ரெண்டுமே குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றா ஒட்டி எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம கேனில் வந்து கிளாத்தை வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இது மாதிரி ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு வந்துடுங்க. மேலே உள்ள கேன்லேயும் கீழே உள்ள கேன்லேயும் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒட்டுங்க. அடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுலேயுமே குளூகன் அப்ளை பண்ணி கிளாத்தை வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதோட பின்பக்கத்தில் இந்த மாதிரி மடக்கி ஒட்டி விட்டுட்டு இதுக்கு மேலேயும் வந்து ஒரு கிளாத்தை கட் பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்து நம்ம அந்த கேன் இருக்குது பாருங்கள், அதில் கீழ் பாகத்தில் இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து கட் பண்ணி லைட்டாக வந்து இந்த மாதிரி 2 முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு பார்க்குறதுக்கு டிசைன் மாதிரி இருக்குங்க. அதுக்காக தான் நமக்கு அந்த ஷேப்பும் வந்து கரெக்டாக தெரியும். இப்போ இந்த முடிச்சு போட்டு விட்டதில் வந்து கீழே இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் 2 பக்கமும். பார்க்க இன்னும் வந்து டிசைனாக இருக்கும். அடுத்து கார்ட்போர்டில் கிளாத் ஒட்டி வச்சுருந்தோம்ல, அதோட சென்டரில் கத்திரிக்கோல் வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான பீஸ் இருந்துச்சுங்க ஃப்ளவர் ஷேப்பில், அதை வந்து நான் இது உள்ளே வந்து ஃபிட் பண்ணிவிட்டு குளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட 2வது ஐடியாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நமக்கு என்ன திங்ஸ் வேணுமோ நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி எதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ரூமில் வந்து இதை வச்சிட்டோம்னா இதில் நம்ம அழுக்கு துணியெல்லாம் போட்டு வச்சுக்கலாங்க. பேஸ்கெட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் ரூமில் வந்து ஒரு பக்கமாக வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ இந்த மூடியை வந்து இந்த மாதிரி தூக்கிக்கலாம். நம்ம இது உள்ளே வந்து நம்ம கிளாத்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க. இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்டையும் வேஸ்ட்டான கேன் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தாங்க இருக்குது. இது எப்படி இருந்துச்சோ அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற தூக்கி போடக்கூடிய வாட்டர் கேனை வச்சு சூப்பரான 2 ரீயூஸ் ஐடியாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும்
மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.